ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, சொந்த வீடு கட்டணும், வீடு கட்டுற யோகம் யாருக்கு தேடி வரும், என்ன பண்ணணும்? சொந்த வீடு என்பது அனைவருக்குமே ஒரு கனவா இருக்கக்கூடிய விஷயம் தாங்க. பாரதியார் கூட பாடுறார், காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு லோகமாதாவான பராசக்தியை நோக்கி கேட்கிறார். அங்கு தூணில் அழகிய நன்மாட கூடங்கள் வேண்டும், காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி நீ தர வேண்டும்ங்கிறார். அவர் கட்டலையாமா, தாயா பராசக்தியே கட்டி தர வேண்டும். கேணி வேண்டும், தென்னை மரங்கள் 12 வேண்டும். அதுவும் கணக்கா கேட்கிறார். 12 தென்னை மரம் இருக்கணும். அங்கு இருந்த அந்த தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று என் உடலில் தளவணும். இப்படி காற்று நிறைந்த வீடு வேண்டும் அப்படின்னு பாரதியார் ஒரு கனவான அந்த இல்லத்தை கேட்கிறார். அப்படி கனவு இல்லம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே உண்டான ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம். எல்லாருக்குமே அந்த இல்லம் வீடு அப்படிங்கிறது தேவை. ஒண்டி குடிசையா இருந்தாலும் சொந்த குடிசையா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி அந்த வீடு அமையணும், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற உள்ளவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவில், சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு. இந்த பாக்கியம், வீடு பாக்கியத்தை கொடுக்கிறது எப்படின்னா, குரு தான் 9ஆம் அதிபதி. இந்த காலத்திற்கு 9ஆம் அதிபதியான குரு எங்க 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்ப வீடுங்கிற விஷயம், சொத்து பத்து இந்த விஷயங்களை கொடுக்க வேண்டியது குரு. அங்க நீச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்போ ஒரு செங்கல், புதிய செங்கல் ஒன்று வாங்கி சென்று அந்த முருகன் கோவில்ல வச்சு பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டு வரலாம். அந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று அங்க ஒவ்வொரு கல்லா அடுக்கி வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி முருகனிடத்திலே வேண்டுதல் வைத்து வர உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகத்தை. 1 ரூபா கூட என்கிட்ட இல்லைங்க, எப்படி எனக்கு வீடு அமையுங்கிற கேள்வி இருக்குல்ல. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு அருணகிரிநாதர் அந்த சிறுவாபுரி முருகனை தொழுது ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை தொடர்ந்து ஒரு 27 செவ்வாய்க்கிழமைகள் அல்லது தொடர்ந்து உங்களுடைய காரியம் நிறைவேறும் வரை அந்த பதிகத்தை பாடி சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு அப்படிங்கிற விஷயம் நினைவாகும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள், உங்களுக்கு சொந்த வீடு அமையும் யோகத்தை முருகன் அருள்வான். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.